வணக்கம். காங்கிரஸ் பீரியடில் முதலமைச்சராக கர்ம வீரர் காமராஜர் இருக்கிற காலத்தில் அவர் மந்திரி சபையில் கக்கன்ஜின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு போலீஸ் மந்திரி கொடுத்துருந்தார். நம்ம காமராஜர் ஐயா கக்கன்ஜிக்கு போலீஸ் மந்திரி கொடுத்துருந்தார். அப்படி உயர்வான பதவியில் அவர் இருந்தவர். தமிழ்நாட்டு சட்டசபையில் மந்திரியாக இருந்தார். அப்போ ஒரு காலம் போய்கிட்டு இருக்கு. 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆகும்போது மறு தடவை எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வரும்போது சீனிவாசன்ற ஒரு மாணவ தலைவனால் காமராஜர் ஐயா தோத்துடுறாங்க. அவங்க மந்திரி சபையில் எல்லாரும் ஆளுகெல்லாம் காலி ஆயிடுறாங்க. டிஎம்கே வெற்றி வாய்ப்பை கொண்டு வந்துடுறாங்க. வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சி போகுது. அப்படி காலகட்டத்தில் மந்திரிங்கள்லாம் எடுத்து எந்திரிச்சு அவங்க வீட்டுகளுக்கு கிளம்புறாங்க. அடுத்த வர்ற மந்திரிகளுக்கு இடம் விடணும்ல, திமுககாரவங்களுக்கு இடம் விடணும்ட்டு காங்கிரஸ்கார மந்திரியை பூரா அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களாம். அவங்கவுங்க காரில் மந்திரியை பூரா காரில் ஏறி போயிருந்துருக்காங்க. போனால் இவர் போலீஸ் மந்திரியாக இருந்த கக்கன்ஜிக்கு கார் இல்லையா. அவர் என்ன செஞ்சுருக்காரு, போய் விறுவிறுன்னு நடந்து போனால் துண்டை உதறி தோளில் போட்டுக்கிட்டு விறுவிறுன்னு நடந்து போய் டவுன் பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போயிட்டாராம். டவுன் பஸ்ஸில் ஏறி டிக்கெட் எடுத்து வீட்டுக்கு போயிட்டாராம். அப்படி அந்த காங்கிரஸ் பீரியடில் அப்படி ஒரு ஏழ்மையான மந்திரிகள் இருந்திருக்காங்க. இந்த காலத்தில் யாராவது அப்படி இருந்தால் பார்த்தா எனக்கு சொல்லுங்கள், தெரியப்படுத்துங்க. இந்த காலகட்டத்தில் வரும்போதே எப்படியோ காரில் வர்றாங்க, எப்படியோ சொத்து வச்சுக்கிறாங்க. மிஞ்சி போனால் வெளிநாடுகள்லேயும் சொத்து வச்சுக்கிறாங்க அரசியல்வாதிக, மந்திரிக, எம்எல்ஏ, எம்பிக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். நம்ம நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் மண்ணில் பிறந்த ஒருத்தர் பதவி காலம் முடிஞ்சோடனே பஸ்ஸு ஏறி டவுன் பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து பஸ்ஸு ஏறி வீட்டுக்கு போனாருன்றது இதை நம்ம சமுதாயத்தில் பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய சமுதாய குழந்தைகளுக்கு நம்ம இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். எப்படியெல்லாம் தலைவர்கள் ஏழ்மையாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்தா தான் பிள்ளைங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓ, இப்படியெல்லாம் தலைவர்கள் பொதுநல தொண்டு செஞ்சுருந்துருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டதை என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன், இப்படி நடந்துச்சுன்னு. அது மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு வருங்கால சந்ததியருக்கு ஏற்கனவே நடந்ததையெல்லாம் சொல்லிக் கொடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.